இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். காட்ஸ் கிரேஸ் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நம்ம சிந்திப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோசேப்புக்கு மரியாளை என்ன செஞ்சுருக்கிறாங்க, நியமிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மரியாளை குறித்து யோசேப்பு ஒரு காரியத்தை கேள்விப்படுகிறான். அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி. அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாக இருந்தால் இது இவனுக்கு தெரியாது. ஆனால் கர்ப்பவதியாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அவன் கேள்விப்பட்ட உடனே இந்த யோசேப்பு ஒரு நீதிமானாக இருந்தனால அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லி நினைத்தான். ஆனால் ஆண்டவர் சொப்பனத்தின் மூலம் அவனோடு கூட பேசின உடனே சரி அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன செஞ்சான், அவளை ஏற்றுக்கொண்டான்னு சொல்லி வேதத்தில் அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது யோசேப்பு நீதிமானாக இருந்தான். ஒரு நீதிமான் நிச்சயமாக மற்றவங்களை என்ன செய்ய மாட்டான், அவமானப்படுத்தவே மாட்டான். அது ஆண்டவர் விரும்புகிற காரியமே இல்லை. நீங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லும்போது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் மற்றவங்களை அவமானப்படுத்த நினைக்கவே மாட்டீங்க. ஒரு முறை ஒரு ஊழியர் சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் ஊழியத்தின் பாதையில் தன்னுடைய வாழ்க்கையில் கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை என்ன செஞ்சாராம், ஒரு ஊழியரை பற்றி என்ன செஞ்சார், பிரசங்கத்தில் அவர் 4 வார்த்தைகள் பேசிவிட்டாராம். கடைசியில் அன்றைக்கி தெய்வ பிரசன்னமே அவர் உணர முடியலையா. கடைசியில் மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவருடைய தனிப்பட்ட விதத்தில் அறையில் அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர்கிட்ட அழுதார். ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடியலையே அப்படின்னு சொல்லி அழும்போது ஆண்டவர் பேசினாராம். அவன் என்னுடைய வேலைக்காரன், அவனை குறித்து நீ எப்படி குற்றப்படுத்தி பேசலான்னு சொல்லி ஆண்டவர் அவரோடு கூட பேசின உடனே ஆண்டு சமூகத்தில் கண்ணீரோடு அவர் என்ன செஞ்சாராம், ஆண்டு சமூகத்தில் அர்ப்பணித்து அன்றைக்கி ஜெபம் பண்ணாராம். ஆண்டவரே, இனி நான் யாரை குறித்தும் அந்த பேசும்போது நான் என்ன செய்ய மாட்டேன், இப்படி அவங்கள அவமானப்படுத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணாராம். இது அந்த ஊழியரே சொன்ன அந்த வார்த்தையை நான் என்ன செஞ்சேன், கேட்டேன். இன்றைக்கி நிறைய நேரம் அப்படி தான், நம்ம யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை கேட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், பேசிடுறோம். ஆண்டோடைய வார்த்தைனா ஆண்டோடைய வார்த்தையை மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், பேசணும். அது அறியாமல் நம்ம மற்ற கேள்விப்பட்ட காரியங்கள் இவங்க சொன்னாங்க, இல்லை நம்ம கேட்ட காரியங்களாகவே இருந்தாலும் அது உண்மையாக இருந்தாலும் கூட அது தவறாக இருந்தாலும் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களை அவமானப்படுத்தவே கூடாது. கேட்குறவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம பேசுகிற இந்த வார்த்தையினால் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கிறதா அப்படின்னு யோசித்து நம்ம என்ன செய்யணும், பேசுகிறவங்கள நம்ம காணப்படணும். ஆண்டுடைய பிள்ளை அப்படின்னா அந்த பேசுகிற வார்த்தையில் செயலில் அதை நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்துகிறவங்கள நம்ம என்ன செய்யணும், காணப்படணும். வேதத்தில் கூட ஒரு சம்பவம் இருக்குது. என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்கள் 10ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அதில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. இதில் என்ன அப்படின்னா, எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரியை மோசே விவாகம் பண்ணியிருந்தான். அது நிமித்தம் ஆரோனும் மிரியாமும் அந்த ஸ்திரீ நிமித்தம் மோசேக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இவங்க மோசே ஆரோன் மிரியாமுங்களும் சகோதரர்கள் தான். ஆனால் இந்த இடத்துல மோசேக்கு விரோதமாக பேசின உடனே கர்த்தர் அதை கேட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவர் கேட்டது மாத்திரம் இல்லை, அப்போது அவங்க என்ன ஆண்டவர் 3 பேரையும் கூப்பிடுறாரு. அதில் ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டு ஆண்டவர் அவங்களோடு கூட பேசுகிறார். என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேசுகிறதுக்கு என்னதில்லை, உங்களுக்கு பயம் இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அவங்க என்ன பேசுனாங்க தெரியுமா, 5ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, கர்த்தர் மோசே கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம கூட திடீர்னு இப்படி வார்த்தைகள் என்ன செஞ்சிருவோம், விட்டுரும். அப்படி பேசவே கூடாது. கர்த்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார். தேவ பிள்ளைகள் பேசுவதை உற்று கவனிக்கிற தேவன் என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்போ ஆண்டவரே சொல்கிறார், உங்களுக்கு எப்படி அவன் பயம் இல்லாமல் போயிட்டு, அவன் என் வீட்டில் எங்கேயும் உண்மையுள்ளவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி மோசே குறித்து ஆண்டவரே என்ன செய்கிறாரு, சாட்சியாக என்ன செய்கிறாரு, சொல்கிறத பார்க்குறான். நான் அவனோடு முகமுகமாக நான் என்ன செய்கிறேன், பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பாருங்கள், இந்த காரியத்தில் இவங்களுக்குள்ள பூமியில் சகோதரர்கள்ங்கிற உறவு இருந்திருக்கலாம். ஆனால் இவங்க பேசும்போது ஆண்டவர் எப்படி இருக்கிறார், ஏன் தாசனாகிய மோசே, என் பிள்ளைக்கு விரோதமாக நீங்கள் எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத பார்க்குறோம். ஒருவேளை அந்த பூமியில் கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைங்கிற உறவு இருக்கலாம், சகோதரர்கள்ங்கிற உறவு இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் தெய்வ பிள்ளையாக இருக்கும்போது அவங்களுக்கு விரோதமாக பேசுகிறத ஆண்டவர் கேட்டு அன்றைக்கி என்ன செஞ்சார், மிரியாமுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாரு. என்ன செஞ்சார், அவன் 7 நாள்
குஷ்டரோகியாக பாளையத்துக்கு புறம்பே என்ன செஞ்சால் காணப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், ஆண்டவரே அந்த பனிஷ்மெண்ட் அவளுக்கு என்ன செஞ்சார், கொடுத்ததை பார்க்குறோம். அவளும் ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனால் அவள் பேசின அந்த வார்த்தை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஒருவேளை நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் கூட சில காரியங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தும் கூட சில வார்த்தைகளை நம்ம விரோதமாக பேசும்போது ஆண்டவர் அதை கேட்டு நம்மளே என்ன செஞ்சிடும், நம்முடைய வார்த்தை நிமித்தம் நமக்கு சாபத்தை நம்ம என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதத்தை கூட நம்ம இழந்து போக வேண்டிய சூழ்நிலையில் கூட நம்ம என்ன செஞ்சிருவோம், தள்ளப்பட்டுருவோம். அப்போ எந்த தெய்வ பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் எந்த வார்த்தைகளும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசவே கூடாது. இதை கேட்குற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நீங்கள் மறுபடியும் இந்த வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்து சிந்தித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நான் எந்த சூழ்நிலையிலும் நான் அப்படி பேசக்கூடாதுப்பான்னு சொல்லி ஆண்டோடைய கரத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டு நிச்சயமாக நம்ம ஒவ்வொருவரும் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் மூலம் எங்களை கற்றுக் கொடுத்தீங்க, அதற்காக ஸ்தோத்திரப்பா. ஒரு யோசேப்பு நீதிமானாக இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் சொல்லி பார்க்கிறப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டோடைய பிள்ளைங்கன்னு சொல்கிறோம், நிறைய நேரத்தில் உண்மை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை, துக்கப்படுத்துகிற வார்த்தைகளை நாங்கள் பேசிடுறோப்பா. அப்படி பேசாதபடி பேசி நாங்கள் ஆசீர்வாதத்தை இழந்து சாபத்தை பெற்றுக்கொள்ளாதபடி எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் இங்கே பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. அப்படியே பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.